முக்கிய நட்சத்திரம் கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்வன் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலா எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்ட் மேலே நான் பேசுனதே இல்லை. ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனா செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு சூதுகவும் சக்சஸ் பாட்டியில ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடி எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, ஜெய் பிரதரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்கு. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதீப். அடுத்து கோவிந்த் வசந்தா பிரதர். ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்து அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் காரணம் என்னன்னா, அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு 90s வந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இந்த ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு. இப்போ கேட்ட பாட்டு கூட செமையா இருக்கு. தேங்க்யூ. இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கார்பரேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாம ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. தமிழ் ப்ரோப்பா நான் நன்றி. ஃபேஷன் சென்ஸ்ல பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் செமையா இருக்கீங்க. சாந்தனு பிருத்வி ரெண்டுமே எனக்கு they are brothers to me. பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கு. லோவா மூவ் பண்ணும் போதுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட். ஒரு ஃபைட்டர் பெரிய பிரேக்கா இருக்கும். 100% ஷூர். ஐ விஷ் யூ தி பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா ஜெனுவினா வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை வந்து அவ்வளோ பியூரா ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஃபீல் வரும்ல, அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி பண்ணலாம் அது மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீரோ அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பட் அவ்வளவு அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது, ரொம்ப கோவக்காரன்டா அப்படின்னு செட்ல பார்க்கவே இல்லை. அவர் கூட அது கோவத்துக்கு நினைக்கிறேன். செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. வந்து 3 நாள் கேன்சல் ஆயிருக்கும். அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வரும். ஆனா எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு. ஆயிடுச்சு பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாவே மனசார படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகும். அண்ட் ஐ லவ் யூ, ட்ரூலி லவ் யூ. ஸ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. அது எல்லாத்தையுமே சக்திவேல் அண்ணா அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமா இருக்கும் சொல்ல வேணாம், அது அவரே கிரியேட் பண்ணிட்டாரு அந்த படம். இது எங்களுக்கு 3வது நாமினேஷன். கான்ஃபிடண்டா சொல்றேன் ஒரு ஹேட்ரிக்கா இருக்கும். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினா ஏடி டீம். ஏன்னா இது வந்து பாவங்க, அதாவது அந்த கிரவுண்ட்ல ஷாட் வச்சா ரோடு தெரியும், பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்க வந்து அவங்கெல்லாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்க எல்லாம் ஏடிஸ் வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது. சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் பாய்ஸ் ராகுல், ரிஷி, உதய் எல்லாமே என் டீமு. நான் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமா தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்தது எனக்கு. அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இமர்சிவா இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்.
2011 ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவ், யாராவது விட்டுதுனா மன்னிச்சிருங்க, நேரம் கருதி. கீர்த்தி வீட்டுக்கு போனோம். கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சு எப்படி இருந்தது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க ஒன்னு அமிச்சது. நன்றி. நன்றி. வேற என்ன சொல்ற, ஐ லவ் யூ, தேங்க்ஸ். எல்லாருக்குமே நன்றி. நான் பேசினதே இல்லை மேடம். எனக்கு டெஸ்டினியில இந்த படம் மூலியமா தான் கீர்த்தியை மீட் பண்ணாத ஒரு டெஸ்டினி மாதிரி 20th தான் நாங்க பிளான் பண்ணோம். 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு கூட ராவண குலவேன்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. படத்தை 25th வந்து பாருங்க. இது வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த பிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, தெரிக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ்.